ஹலோ வெல்கம் மை டியர் கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 2.31 எடுத்துக்காட்டு 2.31 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 2 சம் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சம். நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சுருக்க சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. அது பவர் வேறு இருக்குது, அதுக்கு 18 ஒரு பவர் இருக்குது. 1 + i the whole power 18. ஸோ இந்த நம்பரை தான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அதை கான்ஜுகேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதோடைய அந்த கீழே டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பவரை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்குது, கரெக்டுங்களா? செவ்வக வடிவத்தில் இருக்குது. இந்த செவ்வக வடிவத்தில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்றணும், சரிங்களா? அதாவது துருவ வடிவத்துக்கு மாற்றணும். துருவ வடிவத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு தீட்டா வரும். தென் பவர் 18 இருக்கனால நம்ம டிமோய்வஸ் தியரம் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம பவரை உள்ளே இறக்கி சிம்பிளிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுதான் கன்வெர்ட் பண்ணுறோம். சரி, கன்வெர்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் டு போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிமோய்வஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ டிமோய்வஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பவரை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம இப்போ டிமோய்வஸ் தியரமில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்? cos theta plus I sin theta the whole power n இருந்துச்சு அப்படின்னா cos n theta plus I sin n theta, இதுதான் அந்த டிமோய்வஸ் தியரம். நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெப்பு வரும். ஸோ இப்போ பவர் இல்லாமல் இப்படி ஒரு ஸ்டெப் வரும். அப்புறம் நமக்கு பவர் n வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பவர் 18 இருக்குனால அந்த 18 நம்ம வர்ற ஆன்சரோட தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இதை போலார் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறேன். ஸோ போலார் ஃபார்முக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? டிமோய்வஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஒரு நம்பர், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i போலார் ஃபார்ம் என்ன? r × cos theta ப்ளஸ் I sin theta. இதுதான் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம். இதுன்னு இல்லை, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்முமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதிலேருந்து r கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். நம்ம 2.7 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இதிலேருந்து நான் ஆரும் தீட்டாவும் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஆரோட ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் z = √x² + y². அப்போ √ இங்கே எக்ஸோட வேல்யூ 1, ஐயோட கெழு அதாவது கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ஒய். ஸோ 1 1. ஸோ 1² + 1². நான் எழுத வேணாம் செஞ்சேன். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் √2 அப்படின்னு கிடச்சிடும், கரெக்டுங்களா? ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √2. அதை தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா. ஸோ தீட்டாவை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தீட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸில் வரும் 1. ஸோ இது பாசிட்டிவ் நம்பர். ஒய் ஆக்சிஸ்லேயே 1. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ நமக்கு 2 பாயிண்ட்டும் இந்த இடத்துல சந்திக்கும், கரெக்டுங்களா? அதாவது இதுவும் பாசிட்டிவ் நம்பர், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ்ங்கிறப்ப அந்த பாயிண்ட் இங்கே தான் அது மீட் பண்ணும். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், கரெக்டுங்களா? ஸோ தீட்டா ஒவ்வொரு குவாட்ரண்ட்டை பொறுத்து மாறும். இங்கே தீட்டா = ஆல்ஃபா, இங்கே தீட்டா = பை மைனஸ் ஆல்ஃபா, இங்கே தீட்டா = ஆல்ஃபா மைனஸ் பை, இங்கே தீட்டா = மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ஒருவேளை இந்த புள்ளி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சு நம்ம பையிலேருந்து கழிக்கணும். ஸோ ஒருவேளை 3வது குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும், 4வது கால் பகுதியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா முதல் கால் பகுதியில் இருக்கனால தீட்டா = ஆல்ஃபா தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு தீட்டா கிடச்சிடும். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 1 + i lies on first quadrant, சரிங்களா? 1 + i முதல் கால் பகுதியில் அமைந்துள்ளது. அப்படின்னா அமைந்துள்ளதால் தீட்டா = ஆல்ஃபா, ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா = tan inverse of மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ மாடுலஸ் ஆஃப் y/x. ஆல்ஃபா = tan inverse of மாடுலஸ் ஆஃப் y என்ன 1, எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 1.
ஓகேங்களா 1/1 அப்போ டேனோட எந்த வேல்யூவுக்கு வந்து 1 கிடைக்கும் tan π/4 தான் நமக்கு வந்து ஆன்சர் 1 கரெக்டுங்களா இப்போ இந்த டேன் எங்கிட்ட பக்கம் கொண்டு போங்க π/4 = tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஓகேங்களா அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நம்ம π/4ன்னு எழுதலாம் ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் π/4ன்னு எழுத போகிறோம் ஸோ ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் 1 = π/4 ஓகேங்களா ஸோ நமக்கு தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஒன்று தான் ஸோ தீட்டா = ஆல்ஃபா = π/4 ஸோ தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சுன்னா π/4 ஸோ இந்த தீட்டாவையும் இந்த ஆரோட வேல்யூ √2வையும் கொண்டு போய் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ 1 + i = √2 × cos of π/4 + i × sin of π/4 ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த நம்பரை மட்டும் நம்ம வந்து மாற்றிருக்கோம் ஸோ இப்போ இதுக்கு நமக்கு பவர் 18 இருக்குது அதையும் சேர்த்து எழுதிக்க போகிறேன் ஸோ 1 + i தி ஹோல் பவர் 18 அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இதுக்கு ஹோல் பவர் 18 வந்து வரும் கரெக்டுங்களா அப்போ √2 × cos π/4 + i × sin π/4 தி ஹோல் பவர் 18 வரும் ஸோ இந்த 18 வந்து பார்த்தீங்கன்னா √2க்கும் காமன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கும் காமன் இந்த 18 வந்து இது ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது ஸோ √2க்கும் வந்து காமன் இதுக்கும் காமன் ஓகேங்களா அப்போ √2 பவர் 18 × cos π/4 + i × sin π/4 ஹோல் பவர் 18 தனித்தனி டேர்மாக நம்மளால் பிரிச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நான் இப்போ பிரிச்சுக்க போகிறேன் ஸோ √2 த ஹோல் பவர் 18 × cos π/4 + i × sin π/4 தி ஹோல் பவர் 18 ஓகேங்களா ஸோ √2 த ஹோல் பவர் 18ஓட வேல்யூவை போட போகிறோம் ஸோ √2 த ஹோல் பவர் 18 கரெக்டுங்களா ஸோ √2 நான் என்ன பண்ணுறேன் 2 பவர் 1/2ன்னு எழுதலாம் ஏற்கனவே பவரில் ஒரு 18 இருக்குது அப்போ 1 2 9 2 18 அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும் 2 பவர் 9 வருது புரியுதுங்களா ஸோ √2 வந்து 2 பவர் 1/2ன்னு எழுதலாம் இன்ட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு 18 இருக்குது ஸோ இந்த பவரில் வந்து 1 2 இந்த 18 வந்து 9 2 18 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2 பவர் 9 வரும் ஸோ √2 பவர் 18ஓட வேல்யூ 2 பவர் 9 ஓகேங்களா இன்ட்டு cos π/4 + i sin π/4 தி ஹோல் பவர் 18 இந்த இடத்துல இப்போ நம்ம டிமோயர்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன் நான் சொன்னேன்னா cos θ + i sin θ தி ஹோல் பவர் என்னன்னா cos n θ + i sin n θ இந்த எண்ணை வந்து தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே வேலையை தான் நான் இங்கே பண்ண போகிறேன் ஸோ cos of π/4 × 18 + i × sin of π/4 × 18 ஓகேங்களா ஸோ 18 π/4 வரும் ஸோ 18 π/4 அப்படிங்கிறப்ப இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் 2 4 9 2 18 கரெக்டுங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 4 9 2 18 ஸோ 9 π/2ன்னு இருக்கும் ஆன்சர் நமக்கு ஸோ 2 பவர் 9 × cos 9 π/2 + i × sin × 9 π/2 ஓகேங்களா ஓகே ஸோ டிமோயர்ஸ் தியரம் அப்ளை பண்ணி நமக்கு இப்படி கிடச்சிருக்கு இந்த cos 9 π/2வை நான் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன் சரிங்களா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் cos 9 π/2வை ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு cos of n π/2 = 0 when n is an odd number n வந்து ஒரு ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அதாவது என்னோட வேல்யூ வந்து ஒத்தப்படையாக இருந்துச்சு அப்படின்னா cos of n π/2 டோட்டல் டேர்மும் 0 ஆயிரும் சரிங்களா ஸோ 2 பவர் 9 இங்கே 9ங்கிறது ஒத்தப்படை ஸோ cos of 9 π/2 இங்கே என்னோட வேல்யூ 9 அதுவும் ஒத்தப்படை நம்பர் அப்படிங்கிறதுனால இது 0 ஆயிரும் ப்ளஸ் i × sin of 9 π/2 வந்து பார்க்குறோம் ஸோ sin of 9 π/2ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 sin n π/2 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா ஸோ sin n π/2 which is equal to 1 when n is odd ஓகேங்களா cos n π/2 0 when n is odd sin n π/2 1 when n is odd ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதில் என்ன கிடைக்கும் 2 பவர் 9 வந்து ஃபஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்குவோம் 2 பவர் 9 வந்து நமக்கு என்ன 2 × 2 × 2 × 2 9 டைம்ஸ் வந்து நம்ம வந்து போடுவோம் கரெக்டுங்களா ஸோ பெருக்கி பாருங்கள் உங்களுக்கு 512 வரும் ஓகேங்களா 2 பவர் 9 512 × 0 + i × 1 அப்போ இங்கே நமக்கு ஒரு i வந்து கிடைக்கும் ஸோ 512 × i ஸோ 1 +
I தி ஹோல் பவர் 18ஓட வேல்யூ வந்து 512i. இதுதான் இதோட சிம்பிளிஃபைவான வெர்ஷன். சரிங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. எல்லா இடத்துலையும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வச்சு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்ஸ் வரல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.